ஹாய், வெல்கம் டு SBS டீச்சர்ஸ் ஆன்லைன் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் நெட்வொர்க் அனாலிசிஸில் ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா PERT. ஸோ PERT வந்து நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணணும், எங்கே நம்ம இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாட் இஸ் PERT? PERT அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதனோட எக்ஸ்பான்ஷன் பாருங்கள். ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக்ஸ். இதுதான் வந்து இதனோட எக்ஸ்பான்ஷன். இதனோட ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் நம்ம இங்கே சிம்பிளஸ் பண்ணி PERT அப்படின்னு சொல்கிறோம். இந்த PERTல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே வந்து, அதாவது ப்ரீவியஸாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் வந்து இந்த PERT. ஸோ அதுலேயும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அன்சர்டன் ப்ராஜெக்ட், அதாவது புது ப்ராஜெக்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நமக்கு ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்ட் அப்படின்னா நமக்கு வந்து டைமிங் ஓரளவுக்கு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் ஆனால் புது ப்ராஜெக்டில் நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் அன்சர்டன் ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்து இந்த PERT மெத்தட் வந்து ஒரு பெஸ்ட்டு டூல்னே சொல்லலாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைமிங்ஸ் இருக்குங்க. இந்த டைமிங்ஸ் தான் இந்த PERTோட ஒரு ஸ்பெஷல்லே நம்ம சொல்லலாம். அதோட சிறப்பம்சம் கூட நம்ம சொல்லிக்கலாங்க. இதில் 3 டைப் ஆஃப் டைமிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆப்டிமிஸ்டிக் டைமு, இன்னொன்று பெசிமிஸ்டிக் டைமு, இன்னொன்று மோஸ்ட் லைக்லி டைமுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்டிமிஸ்டிக் டைமை வந்து நம்ம T0 அல்லது T of A அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமிஸ்டிக் டைம்னா லீஸ்ட் டைம்னு சொல்லலாம். அதாவது எந்த ப்ராப்ளமே வரல அப்படின்னா ரொம்ப கம்மியான டைமில் ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இதுதான் லீஸ்ட் டைமு சினாரியோ, அதுதான் ஆப்டிமிஸ்டிக் டைமுன்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பெசிமிஸ்டிக் டைமு, இது வந்து கிரேட்டஸ்ட் டைமு. ஸோ நமக்கு ப்ராப்ளம் அதிகமாக வருது, நிறைய பேரிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இட் வில் டேக் டைமு. ஸோ அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் டைம், அதுதான் பெசிமிஸ்டிக் டைம் சொல்லுவோம், விச் இஸ் டினோட்டட் TP அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் லைக்லி டைம் அப்படின்னா ஒரு நார்மல் டைமுங்க. பொதுவாக ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோமோ அந்த ஒரு நார்மல் டைமை தான் நம்ம மோஸ்ட் லைக்லி டைம்னு சொல்லுவோம், விச் இஸ் டினோட்டட் பை TM அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் நம்ம T of E வந்து நம்ம கால்குலேட் பண்ணுங்க. இங்கே T of E அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டைம்னு சொல்லுவோம். இதனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா T0 + 4 டைம் ஆஃப் TM + TP by 6. இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வேரியேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. வேரியேஷன் அப்படின்னா TP - T0 by 6 the whole square. இதுதான் வந்து வேரியேஷன். ஸோ இதை வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறப்ப நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ தியரிட்டிக்கலாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு சம்மு போட்டு பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு இங்கே டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா AMP அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் T of Aன்னு எடுத்துக்கிறோம், T of M, T of P. இதை நம்ம வந்துட்டு டேப்லர் காலமாக நம்ம க்ரியேட் பண்ணி இப்போ பாருங்க நம்ம டேப்லர் காலம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆக்டிவிட்டி T of A, T of M, T of P அண்ட் எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டட் வேரியேஷன். தட் இஸ் நம்ம என்ன சொல்லுவோம், இதை நம்ம சிக்மா ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். எக்ஸ்பெக்டட் டியூரேஷனுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா T of E is equal to T0 + 4 டைம் ஆஃப் TM + TP by 6. இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் டியூரேஷனுக்கு உண்டான ஃபார்முலா. சரி, இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே T0 அப்படின்றது 2, இங்கே 4 டைம்ஸ் ஆஃப் TM, நமக்கு TM வந்து 4 இருக்குது, அப்போ 4 4s are 16, TP வந்து 5 டிவைடட் பை 6. இதை சிம்ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 23/6 கிடைக்கும். இதை நம்ம டிவைட் பண்ணிவிட்டு 3.83 அப்படின்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணி அந்த ஆன்சரை இங்கே எடுத்து எழுதிக்குவோம். ஸோ அடுத்து பாருங்கள், 3 + 4 டைம்ஸ் ஆஃப் 4 is 16 + 6 டிவைடட் பை 6. இட் வில் பி 25/6. சிம்பிளஸ் பண்ணிங்கன்னா 4.166ன்னு கிடைக்கும். அதை நம்ம 4.17 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 4.17 எடுத்துக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸாக நம்ம கால்குலேட் பண்ணி இந்த எக்ஸ்பெக்டட் டியூரேஷனில் நம்ம காப்பி பண்ணிக்கணுங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் டியூரேஷன் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸ்பெக்டட் வேரியேஷன், அதாவது சிக்மா ஸ்கொயர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ பாருங்கள், நம்ம வேரியேஷன், அதாவது நம்ம சிக்மா ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதனோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா TP - T0 by 6 the whole square. ஸோ இங்கே நமக்கு TP அப்படிங்கிறது பெசிமிஸ்டிக் டைமு, இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா 5 இருக்குது. T0 அப்படிங்கிறது 2, 5 - 2 by 6 the whole square.
இப்போ இதை நம்ம சிம்பிள்ஸ் பண்ணுங்கள். 5 minus 2 எவ்வளோங்க? 3. 3/6 the whole square. சிம்பிள்ஸ் பண்ணோம்னா 1/2 the whole squareனு கிடைக்கும். 1/2 the whole squareனா நம்ம அதுக்கு ஸ்கொயர் எடுப்போம். ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 0.25னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து 6 minus 3/6. 6 minus 3 also 3. 3/6. சிம்பிள்ஸ் பண்ணுங்கள். 1/2. 1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா again it becomes 0.25. அடுத்து 6 minus 4/6 the whole square. 6 minus 4 2. 2/6. சிம்பிள்ஸ் பண்ணால் 1/3. 1/3 the whole square. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 0.111. ஸோ இந்த மாதிரி லைனாக எல்லா வேல்யூக்கும் நம்ம எக்ஸ்பெக்டட் வேரியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த டேப்லெட் காலத்தில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேப்லெட் காலத்தோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம நெட்வொர்க் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ அதை நம்ம எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ நம்ம நெட்வொர்க் ட்ரா பண்ணுவோம். நெட்வொர்க் நம்ம எதுக்காக ட்ரா பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிபிஎம் கண்டுபிடிக்கணும். சிபிஎம்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சோம்னா தான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் வேரியேஷனும் எக்ஸ்பெக்டட் டியூரேஷனும் எக்ஸாக்டாக என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி நம்ம சிபிஎம்லேயே பார்த்துருப்போம் எப்படி வந்து இதை நம்ம நெட்வொர்க்கை நம்ம சிபிஎம்மில் ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரா பண்ணுவோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்போ 1 to 2, 1 to 3, 1 to 4, அதாவது 1லேருந்து 3 பிரான்ச்சஸ் வருதுங்க. அப்போ இங்கே நம்ம 1 போட்டுக்குவோம். 1 வந்து இது வந்து என்ன சொல்லுவோம், ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 1 தான். அப்போ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், டெயில் நோடு அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 1 to 2, 1 to 2 அதனோட எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் வேல்யூ தாங்க எழுதணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. 3.83. அடுத்து பார்த்திங்கன்னா 1 to 3, 1 to 3 இதனோட எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் டிஇ என்ன பார்த்திங்கன்னா 4.17. அடுத்து 1 to 4, 1 to 4 இதனோட டியூரேஷன் 5. ஓகே, அடுத்து பாருங்கள் 2 to 4, 2 to 5. அப்போ 2லேருந்து 2 பிரான்ச் போகும். ஃபஸ்ட்டு 2 to 4, அப்போ 2லேருந்து இங்கே வாங்க. இதனோட எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் வந்து 9.17. 2 to 5, 2 to 5க்கு எங்கே போயிருக்கு, 8.3. அப்போ 2லேருந்து 5 வரையிடும். அது வந்து 8.33. அடுத்து பாருங்கள் 3 to 4. 3 இங்கே இருக்குங்களா, 3லேருந்து 4க்கு ஒரு லைன் போட்டுருங்க. எல்லாத்துக்கும் ஆரோ மார்க் போட்டுக்குங்க. 3 to 4 எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்கள் 4 to 5. 4லேருந்து 5ல் போய் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதோட வேல்யூ 4.833. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள் இந்த 1 தான் வந்து ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டு. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெயில் நோடுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டார்டிங் நோடுன்னு கூட சொல்லலாம். இந்த 5 தான் வந்து எண்ட் ஆகுது, எண்ட் நோடுன்னு சொல்லலாம். அல்லது இதுக்கு பேர் ஹெட் நோடு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் ஹெட் நோடு, NODE. இதுக்கு பேர் டெயில் நோடு. ஸோ ஏன்னா இதை எக்ஸாம்லேயும் கேட்பாங்க, டெயில் நோடு ஃபைண்ட் அவுட், டெயில் நோடு என்ன, ஹெட் நோடு என்னென்னு. நம்ம அந்த இதெல்லாம் ட்ரா பண்ணவே தேவையில்லை. நம்ம கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு 1 தான் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டு, 5 தான் எண்ட் ஆகிற பாயிண்ட்டு. இதுதான் டெயில் நோடு, இதுதான் வந்து ஹெட் நோடு. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் கால்குலேட் பண்ணிட்டோம், ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா கிரிட்டிக்கல் பாத்து கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் பாத் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாயிண்ட் எடுத்து எழுதி அதை ஆட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 to 2க்கு போகுது. அதனோட வேல்யூ 3.83. 2. அடுத்து பார்த்திங்கன்னா 2லேருந்து டேரெக்டாக 5க்கு போயிடுது. 2லேருந்து டேரெக்டாக 5க்கு போயிடுது. இதனோட வேல்யூ பார்த்திங்கன்னா டியூரேஷன் 8.33. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணலாங்களா, 3.83யும் இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12.16 கிடைக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், அகெயின் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 3க்கு போகுது.
இதனோட டியூரேஷன் 4.17. 3லேருந்து 4க்கு போகுது. இதனோட டியூரேஷன் 3. 4லேருந்து 5க்கு போகுது. இதனோட டியூரேஷன் 4.833. 1லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5. ஸோ இதனோட வேல்யூஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். அகைன் 1லேருந்து 2 போகுது. இட் இஸ் 3.83. அடுத்தது 2லேருந்து 4க்கு போகுது. 9.17. அடுத்து 4லேருந்து 5க்கு போகுது. தட் இஸ் 4.833. 1 to 2, 2 to 4, 4 to 5. இதனோட வேல்யூ பார்த்திங்கன்னா 17.83 கிடைக்குது. ஓகே, அடுத்து 1லேருந்து 4க்கு போகுது. 1 to 4, 5. அடுத்து 4லேருந்து டைரெக்டாக 5க்கு போயிடுது. இது 4.833. ரெண்டு செக் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இதனோட வேல்யூ பார்த்திங்கன்னா 9.83. இப்போ இதில் எது கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலேயே எது ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கோ இதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் வேல்யூ. இதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் வேல்யூ. இது டபுள் லைன் போட்டுருங்க, இங்கேயும் போட்டுருங்க, கிராஃப்லேயும் போட்டுருங்க. எங்கே இருக்குது பாருங்கள். 1 to 2, 2 to 4, 4 to 5. இதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாத்து, சிபிஎம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம சிபிஎம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா ஸ்கொயர், அதாவது வேரியன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வேரியன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த வேல்யூஸ் எங்கேருந்து எடுப்போம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரிட்டிக்கல் பாத்துலேருந்து மட்டும்தான் நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். வேரியன்ஸ் தட் இஸ் சிக்மா ஸ்கொயர்னு சொல்லுவோம். அதனோட ஃபார்முலா என்னங்க? டிபி மைனஸ் T0 by 6 the whole square. ஓகே, இது நம்ம அந்த டேப்லர் காலம் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். பட் ஆனால் இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த கிரிட்டிக்கல் பாத்தில் தான் நம்ம டேரெக்டாக எடுத்து இதை வேல்யூஸை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளோட கிரிட்டிக்கல் பாத், அதாவது எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். 17.83 ஹார்ஸ்னு வச்சுக்குவோம். இப்போ அதனோட வேரியேஷன் கண்டுபிடிக்கணும், அதாவது எக்ஸ்பெக்டட் வேரியேஷன் ஆஃப் த கம்ப்ளீட்டட் டைம். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம கிரிட்டிக்கல் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், வேரியேஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட கிரிட்டிக்கல் பார்த்து என்ன, 1 to 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா 1 to 2, இங்கே 1 to 2. ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 0.25. அதை இங்கே எடுத்து எழுதிக்குங்க, 0.25 ப்ளஸ்ஸு. அடுத்து 2 to 4, 2 to 4ல் இங்கே இருக்கா 2 to 4. இதனோட வேரியேஷன் எவ்வளோ? 0.25. அதுவும் 0.25 தான் வருது நமக்கு. 0.25 ப்ளஸ்ஸு. அடுத்து என்ன பாருங்கள், 4 to 5. 4 to 5ல் என்ன வருது நமக்கு? வேரியேஷன் 0.6944ன்னு வருது. 0.6944ன்னு வருது. இந்த வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வேல்யூஸை நம்ம எடுத்து எழுதிட்டு, வேரியேஷன் எடுத்து எழுதிட்டு இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1.1944. இதுதான் நம்மளோட சிக்மா ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ நம்மளோட சிக்மா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சிக்மா அப்படின்னா ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லிக்கலாம். இந்த ஸ்கொயர் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.1944ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதனோட வேல்யூ 1.0928ன்னு வரும். நம்ம சிம்பிளாக 1.093ன்னு வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட அதாவது நம்மளோட சம்மேஷன்னு சொல்லலாம் அல்லது சிக்மான்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பெக்டட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த கம்ப்ளீட்டிங் டைம், அதுதான் நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் டியூரேஷன். இதுதான் 17.83 ஹார்ஸாக இருக்கலாம், டேவாக இருக்கலாம், மந்த்தாக இருக்கலாம். அது அக்கார்டிங் டு த ப்ராஜெக்டை பொறுத்துன்னு வச்சுக்கோங்க.
this is a way we have to find the CPM and PERT in the PERT method. ஸோ இதை பெஸ்ட் டூல் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டேன். எதுக்கு அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப இந்த டூல் நம்ம யூஸ் பண்ண அப்படின்னா நம்ம டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த சம் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு யூஜி டிஆர்பி மேக்ஸுக்கு உண்டான ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு சம்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் அந்த டாப்பிக்கை நாங்கள் கிளாஸ் எடுத்து கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட்.